ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுட்டு. சரி, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ சரி எதுவாக இருந்தாலும் போடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. இங்கே எனக்கு ஒரு 1 வீக்காக டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லா டேயும் இருக்கும். திருவாதிரக்களி அப்போது எல்லா கோயிலில் வந்துட்டு நோ இது கோயிலில் வந்து திருவிழா இல்லை, இங்கே வந்து திருவாதிரைனால தனு மாதத்தில் திருவாதிரை வந்து 13th தான், ஜனவரி 13th. அப்போது அது அது வந்து ரொம்ப பெரிய விசேஷம் இங்கே. அப்போது எல்லா கோயிலும் இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து திருவாதிரை களி ஆடுறதுக்கு போவோம். எனக்கு ஒரு டீம் இருக்குது, சிவபார்வதின்னு சொல்லி. சிவபார்வதி திருவாதிரை களி சங்கம், அதான் சொல்லும். அப்போ நாங்கள் ஈவினிங் எல்லாம் இருக்கும். பக்கத்தில் தான், இங்கே டவுனில் எல்லாம் இருக்கிற அம்பலங்களில் கோயிலில் வந்து இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அப்போ நாங்கள் ஆட போவோம். அப்போ அதனால் கொஞ்சம் பிஸியாக இருந்துருச்சு. அப்புறம் வெக்கேஷன் எல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு எல்லாம்? இங்கே நல்லா போச்சு. நாங்கள் வந்து ஃபேண்டசி பார்க்குக்கெல்லாம் போயிட்டேன், கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டேன், பரவாயில்ல. அப்புறம் நியூ இயர்க்கு வந்து நாங்கள் ஏதாவது ப்ரோக்ராமில் போகணும்னு நினச்சேன், பார்ட்டியில் ஏதாவது. ஆனால் வந்து போக முடியலை. அப்போ நாங்கள் வந்து 31st நைட்டு வந்து வெளியே போய் சாப்பிட்டுட்டேன். குழிமந்தி இல்லை, மந்தி ரைஸும் அதே மாதிரி அல்ஃபாம் சிக்கன் அதுவும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி சின்னதாக நாங்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோனா, கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாராவது கிஃப்ட்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப ஒரு இஷ்டம் அது. நான் எப்போவுமே என் ஹஸ்பண்ட்கிட்ட ஏதாவது ஒரு இப்போ வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் இருந்துச்சு, இல்லை அதே மாதிரி பர்த்டே எல்லாம் இருந்துச்சு, நான் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கும், உன்னேட்டா எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுங்கன்னு பின்னாலேயே நடந்து சொல்லிகிட்டே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால நான் எப்பவும் உன்னேட்டங்கிட்ட பின்ன பேசிட்டு எனக்கு அது வேணும்னு சொல்லி அந்த மாதிரி கிஃப்ட் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கிஃப்ட்டு வந்து பர்த்டேக்கு, போன பர்த்டேக்கு எனக்கு கொஞ்சம் கிஃப்ட்டு கிடச்சிருச்சு. அது நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அதான் இன்னையோட வீடியோ. அப்போ எனக்கு வந்து என்னுடைய பர்த்டேக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. நான் வந்து என் வீட்டில் +2 படிக்கும்போது +2 பேட்சில் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அவங்க வந்து அவங்க 3 பேர் வந்துட்டு சாரி அவங்களோட பேர் சொல்கிறேன், ஷபானா, ஷெரீனா, சீனத்து. அப்போ அவங்க வந்து பக்கத்தில் தான் தங்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க வந்து எப்போவுமே ஒரு மந்த்லி 2 times எல்லாம் அவங்க மீட் பண்ணும். ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால எனக்கு மீட் பண்ணுறதுக்கே முடியலை. அப்போ அவங்க எப்போவுமே கூப்பிட்டுட்டே இருக்கும், இங்கே வா நீ இங்கே வந்துட்டு ஒரு 2 monthsக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போ, ஒரு 1 hour ட்ராவலிங் இருக்குது இங்கேருந்து, அப்போது வந்துட்டு போன்னெல்லாம் சொல்லிட்டு கூப்பிடுவேன். ஆனால் எனக்கு போகிறதுக்கே நேரமே கிடைக்கல. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க பேசி என்னை அவருக்கு மடுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்துட்டு நீ வந்து இங்கே வரமாட்டேன், நாங்கள் வந்து உன்னை பார்க்கறதுக்கு அங்கே வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்திருந்தாங்க. ஒரு பர்த்டேக்கு ஒரு 1 week முன்னாடி வந்துட்டு எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவங்க வந்துட்டு அப்புறம் நாங்கள் இங்கே வந்து அவங்க வந்தப்போ நாங்கள் வந்து இங்கே டவுனில் ஒரு மாலில் எல்லாம் போயிட்டு சுற்றிட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க போயிட்டாங்க. அப்போது அவங்க கிஃப்டெல்லாம் எனக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் முதல்ல என்னுடைய குழந்தைங்க
அவங்க வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட்டை வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அது வந்துட்டு முன்னேற்றங்கிட்ட ஒரு 2 டேஸ் முன்னாடியே, பர்த்டேக்கு 2 டேஸ் முன்னாடியே அவங்க பைசா வாங்கிட்டு கொஞ்சம் கிஃப்ட்டை வாங்கிட்டு எனக்கு தந்தாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து சும்மா இவங்க 2 பேருமே அது வந்து வீடியோ எடுக்கலை. வீடியோ குழந்தை வந்து எடுத்தா, ஆனால் அது கிளியர் ஆகலை. அவங்க வந்து சின்னதாக அவங்க 2 பேருமே தள்ளு கூடுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு, நான் என்ன வந்து அவங்கள திட்டுறதுக்கு போனப்போ ஹாப்பி பர்த்டே டு யூன்னு வந்துட்டு அவங்க விஷ் பண்ணாங்க. கரெக்டாக 12 மணிக்கு. ரொம்ப சந்தோஷமாச்சு. அவங்க வந்து கிஃப்ட்டு கொடுத்தது தான் இது. இது வந்து என்னுடைய இந்த பர்ஸு வந்து என்னுடைய பொண்ணு அவளோட கிராஃப்ட் கிளாஸில் செஞ்சதுதான். நல்லா சூப்பராக இருக்குல்ல. அப்போ இதில் வந்து அவங்க கொடுத்ததெல்லாம் நான் இதில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு பொட்டு, அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷு, காஜல், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பன்னு, அப்புறம் ஒரு குட்டி கம்மல். அவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. அப்புறம் ஒரு கார்டு, பர்த்டே கார்டு, குழந்தைங்க 2 பேரும் கூடி சேர்ந்து செஞ்சது. அப்போது பொண்ணோட கிராஃப்ட் கிளாஸ்லேயே நிறையா இது எல்லாமே அவள் பண்ணிகிட்டே இருக்கும். ஃப்ளவர் வேஸு அதே மாதிரி நிறையா பண்ணிகிட்டே இருக்கும். இடைக்கிடைக்கு இங்கே கொண்டு வருவாள், இது நான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக இருக்கும் அதெல்லாம். அப்புறம் நான் சொன்னேன்ல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை சாரி, என்னுடைய நாட்டிலேருந்து வந்திருந்தாங்கன்னு. அவங்க கொண்டு வந்தது தான் இந்த ஹேண்ட்பேக்கும் இந்த பேக்கும். நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது வந்து ஷபானாவோட ஹஸ்பண்ட் வந்து கல்ஃபில் தான். அவங்க வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பேகு தான் இது. நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து யூஸ் பண்ணிட்டேன். எங்கேயாவது போகும்போதெல்லாம் நான் சூப்பராக, அது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இதில். அப்போ இது நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இதுவும் அவங்க 3 பேரும் கூட கொண்டு வந்தது தான் எனக்கு. பார்த்தீங்களா, ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஹேண்ட்பேக்கு, ட்ரெஸ்ஸுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு இருக்குது. நாங்கள் எப்போவுமே டான்ஸ் கிளாஸுக்கும் ஜிம்முக்கும் எல்லாம் ஒன்றுக்கா போகிற ஒரு ஃப்ரெண்டு, அபிதான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பியூட்டிஷியன். அப்போ அவளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இந்த பர்ஸு. நல்லா ஸ்பேஸ் இருக்கிற ஒரு பவுச்சு தான் எனக்கு கொடுத்தது. சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் என்னுடைய அதே மாதிரி தான் என்னுடைய டான்ஸ் கிளாஸில் இருக்கிற வேறொரு ஃப்ரெண்டு, அவளோட பேர் தீபா. அப்போ அவள் வந்துட்டு எனக்கு கொடுத்தது தான் இந்த ட்ரெஸ்ஸு. நான் ஸ்டிச் பண்ணி போட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. காட்டன் மெட்டீரியலில் ஒரு சுடிதார் செட்டு தான் எனக்கு அவள் கொடுத்தா. அவள் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இதுதான் அவள் வந்து பர்த்டே அன்னைக்கு முன்னாடி ஈவினிங் வந்து இது கொடுத்துட்டு போயிட்டேன். வந்துட்டு ஆஷா நீ இங்கே இருக்கா கேட்டேன். அப்போ நான் நினச்சேன், நான் ஒரு சாரி அவங்கக்கிட்ட கேட்டுருந்துச்சு. அப்போ அது கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறதா நினச்சிட்டு நான் வெளியே போயிட்டேன். அப்போ வந்துட்டு அவள் அட்வான்ஸ்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த பேண்ட்டு வந்து இது நான் ஸ்டிச் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் எனக்கு வந்த ஒரு கிஃப்ட்டு தான் இது. வந்து த்ரெட் கிராஃப்ட்டுன்னு சொல்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் எனக்கு இந்த கிஃப்ட்டு வந்தது. இது வந்து நமக்கு இப்போது வேறு யாருக்காவது, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறது இல்லை, அப்போ உங்களுக்கு இதே மாதிரி யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறேன். ஏன்னா இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டேன்னா சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹாப்பி பர்த்டேன்னு இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு
இப்படி இங்கே கொடுத்துருக்கு. இவங்களோட பேஜ்லேருந்து நான் வந்து முன்னாடி ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஹஸ்பண்டோட உண்மையாட்டனுக்கு ஒரு பவுச்சு பர்ஸ் இல்லை வேலெட்டு, பர்ஸு தான் சொன்னேன் நான், பர்ஸு சொல்லுவாங்க, வேலெட்டு வாங்கியிருந்தேன். அது சூப்பராக இருக்குது. அதாவது நம்மளோட பேர் வச்சு ஆஷா உண்ணிங்கிற பேர் வச்சுட்டு ஒரு வேலெட்டு நான் வாங்கியிருந்தேன். நான் காமிச்சு கொடுக்குறேன் உங்ககிட்ட. இதுதான் பர்த்டே அன்னைக்கு எனக்கு வந்த கிஃப்ட்டு. அவங்க வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அனுப்பி இருந்துச்சு. அப்போ அவங்க இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுத்தேன். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துருச்சு. அதே மாதிரி இது பார்த்தீங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. என்னையும் உண்மையாட்டனையும் அப்படியே மாற்றிட்டேன், அந்த லுக்கே மாற்றிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி ஒரு லேடிஸ் வேலெட்டு. அது வந்து பார்த்தீங்களா, இதில் வந்து எங்களோட பிக்சர் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஆஷா உண்ணி அந்த ஒரு இது வச்சுட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குது பர்ஸில். இங்கே எல்லாம் கார்டு வைக்கிறதுக்கு, இங்கே சேஞ்ச் எல்லாம் போடுறதுக்கு, இங்கே நோட்டெல்லாம் போடுறதுக்கு எல்லாம் நல்ல ஸ்பேஸ் இருக்கிற ஒரு பர்ஸு. சூப்பராக இருக்குது இந்த பர்ஸு வந்துட்டு. எல்லாமே நமக்கு எல்லா ஒரு நல்ல குவாலிட்டியும் இருக்குது இந்த பர்ஸ் வந்துட்டு. எல்லாம் நமக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். ஓவராக பெருசும் இல்லைன்னா பாகத்துக்கு ஆன ஒரு பர்ஸு, அளவாக இருக்கிற பர்ஸு. கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு இது இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. அப்போது இதே மாதிரி பார்த்தீங்களா, இங்கே வந்து ஃபோட்டோ வச்சுருக்கேன். அப்போது இதே மாதிரி ஜென்ஸோட வேலெட்டும் கிடைக்கும். அப்போ நமக்கு எந்த டிசைன் வேணும்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன்னா அதே மாதிரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உங்களுக்கு யாருக்காவது இதே மாதிரி யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா, இல்லை உங்களுக்கே வேணும்னா, இந்த மாதிரி வேணும்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிட்டேன்னா அவங்க கரெக்டாக அது நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. அப்போது இதுதான் இவ்வளோதான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் எல்லாம். அப்புறம் இந்த கிஃப்டெல்லாம் நான் அன்னைக்கே இதை பற்றி வீடியோ செய்யணும்னு நினச்சேன். ஆனால் டைமே கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் பிஸினா, இப்போ நான் சொன்னேன்ல 2 சேனல் இருக்குது. அப்போ 2 சேனல்லும் ஷார்ட் வீடியோ போடணும். அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணோம். அப்புறம் நான் சொன்னேன்ல ஜிம்முக்கு போகுது, வெஸ்டர்ன் டான்ஸ் படிக்க போகுது. அப்போது எல்லாத்துக்கும் ஓட்டனால டைமே கிடைக்கல. அப்போ இதை பற்றி நான் வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நினச்சேன். அந்த பர்த்டே ரொம்ப நாளுக்கு இல்லை, அந்த பர்த்டே வீக்லேயே எனக்கு பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அன்னைக்கு அன்னைக்கு பண்ணவே முடியலை. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். அப்புறம் நான் சொன்னேன்ல, இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலு, அதே மாதிரி அவங்களுக்கு டியூஷன் அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ஜிம் இருக்குது. அப்போது அதுக்கெல்லாம் போகிறதுக்கும் ஆனதுனால கொஞ்சம் பிஸி ஷெட்யூலு. வீட்டு பணியும் எல்லாமே நாம் தானே செய்யணும். அப்போது எல்லாமே செஞ்சு வரும்போது கொஞ்சம் டைம் கிடைக்கல. அதே மாதிரி வீடியோஸு 2 சேனல்லும் ஷார்ட் வீடியோ டெய்லி எடுப்பேன் நாங்கள். அப்போ அந்த 2 சேனல்லும் வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணி போடணும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போடணும். அதனால் கொஞ்சம் ரொம்ப பிஸி ஷெட்யூலு அப்படி போகுது. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். பாய்.